வணக்கம். பெரும்பூண்ட பெரியவர்களே, பெருமதிக்குரிய தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, எதிர்கால சார்பு கொஞ்சம் கையில் கொஞ்சம் வாலி பெரும்பூண்ட பெரியவர்களே, பெருமதிக்குரிய தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, எதிர்கால இளைஞர்களே மற்றும் மண்ணை புடாக்கூடிய மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களே மற்றும் எங்களை காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் விவசாயிகளை, துர்காந்தர்களுக்கும், உள்ளூர் ரசிகர்களுக்கும், வெளியூர் ரசிகர்களுக்கும், நாடக கலா ரசிகர்களுக்கும் தங்களது புதுக்கோட்டை மொத்தமிழ் நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் வந்திருக்கூடிய எங்களது கலைஞர் சார்பாகவும் நடிகர் சார்பாகவும் அதேபோல் நாடகத்தின் அமைப்பாளர் அருமை சகோதரர் வெங்கடேஸ்வரன் அவர் சார்பாகவும் எனது சார்பாகவும் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிலம், கடல், வானம் மூன்றெழுத்து மும்மூர்த்திகள் மூன்று, அந்த மும்மூர்த்திகளை ஆட்சி படைக்கும் சக்தி வாங்கி மலையாண்டிப்பட்டியை சேர்ந்த ரத்னகிரி ஐயா அவர்கள் எனக்காக 51 அன்பளிப்பு அளித்திருக்கார்கள். ஐயா அவர்களுக்கு நன்றி. இருந்தாலும் நாங்கள் அனைவரும் சேர்ந்து கூறும் நன்றியும் 3 எழுத்துமுறை கூறி எனது மனையை தூங்குகிறேன். ஏன்னா ஒரு நாடு நல்லா இருக்கு அப்படின்னா அந்த நாட்டுடைய தலைவர் நல்லா இருந்தா அந்த நாடே நல்லா இருக்குமா, அதே போல ஒரு ஊர் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த ஊர்ல உள்ள நாட்டாம இப்படி முக்கியஸ்தர்கள் நல்லா இருந்தா அந்த ஊரே ரொம்ப சிறப்பா இருக்குமா, அதே போல குடும்பம் குடு இன்பம் என்பது நல்லா இருக்கு அப்படின்னா அந்த குடும்ப தலைவனும் தலைவியும் ஒற்றுமையா இருந்தா அந்த குடும்பமே ரொம்ப சிறப்பா இருக்குமா. அதே போல நாங்க நல்லா இருக்கு அப்படின்னா நீங்க எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும். எத்தனை நாடுகள் இருந்தாலும் நம்ம நாட்டுக்கு அதிகமான சிறப்பு உண்டு. அதுலயும் நம்ம தென்னாட்டுக்கு மிகப்பெரிய சிறப்பை உண்டு. நிலங்களுக்கு இருந்தாலும் குறிஞ்சி, முல்லை,
மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகையான நிலம். ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒரு விதமான தன்மைகள் உண்டு. அதுபோல ஏன்னா அதிகமாக விவசாயிகள் வாழக்கூடிய பகுதி. இதை எதுக்கு சொல்ற அப்படின்னா, விவசாயம் என்பது ஐயப்பா விவசாயம் என்பது என்னன்னா, விவசாயம் என்பது நண்டுவோட நாட்டு நடனமா, நரிவோட கரும்பு நடனமா, வண்டியோட வாழை நடனமா, தேருவோட தென்னை நடனமா. இதுதான் விவசாயத்துடைய அடிப்படை. அதாவது நண்டுவோட நாட்டு நடனம் அப்படின்னா, ஒரே நெருக்க போட்டோம்னா நெல் விளையுமா? நண்டு அழகு மழகு ஓடுறது மாதிரி நாத்து நட்டாத்தா விவசாயம், அதாவது மகசூல் கிடைக்குமா? அது மாதிரி நரி ஓடுற அளவுக்கு விட்டு கரும்பு நடணுமா, ஒரு மாட்டு வண்டி போற அளவுக்கு விட்டு ஆக வாழை நடணுமா, தேர் பெரிய தேர் இருக்குல்ல, தேர் ஓட்டம் சொல்றோம்ல, தேர் ஓட தென்னை நடணுமா, அவள் அகல விட்டு நட்டாக்க மகசூல் கிடைக்கும். ஒரு சில பேர்லாம் 10க்கு 10 கூட வைக்க மாட்டாங்க. அப்படி இல்லாம இருக்கக்கூடாது. இதுதான் விவசாயத்துடைய அடிப்படை. அதனால விவசாயிகள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி ஆகையால் விவசாயிகளுக்கு நடத்த கொடுத்து தென்னகமாம் இன்ப திருநாட்டிலே என்று கூறி உங்கள் அனைவரையும் நீங்க நல்லா இருந்தாட்டா நாங்க நல்லா இருக்கோம் அப்படின்னு நாங்கள் நல்லா இருக்க முடியும். அதனால விவசாயிகள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி ஆகையால் விவசாயிகளுக்கு நடத்த கொடுத்து தென்னகமாம் இன்ப திருநாட்டிலே என்று கூறி தென்னகமாம் இன்ப திருநாட்டில் பேவியதோ கன்னடத்தின் குடகமலை கழிவகன்று கருவாகி தலை காவிரியும் தாகியிடம் உருவாகி ஏற்றி காணாமல் இருக்க சிவசந்திரனி நிறுத்தி அனுப்பியது நீண்ட வரலாறாய் பண்ணோ பாடி ஒரு மனத்தின்றி தாளாட்டே கண்டம் பாடி அடைகடந்து ஆடு தாண்டுவோம் காவிரி பேர் பெற்று அகட்ட காவிரியாய் பிந்தவிழ்ந்தே கல்லறையின் கொள்ளிடத்தில் காவிரிடமெல்லாம் தாவி பெருகி வந்து நம் தத்தி வளநாட்டை தாயாகி காப்பவனாம் தனிக்கருணை காவிரி போல் செல்லுமிடமெல்லாம் சீர்திருத்தி கல்லும் கனையாகும் கருணையால் இருவோர்க்கும் பிள்ளைகளாலும் பிரிந்து வந்த கம்பளையே வாழ்வே இதயக்கனே எங்கள் இதயக்கனே இருப்பவர்கள் அனைவருமே நம்மளுக்கு இதயக்கனே நல்லாயிருக்கோனும் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள இளைஞரின் வாழ்வு முன்னேறு நல்லாயிருக்கோனும் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள இளைஞரின் வாழ்வு முன்னேறு நல்லவங்கள் எல்லாரும் நம்ம முன்னாடி நீங்க நினைத்ததெல்லாம் நடக்கும் முன்னே கண்ண முன்னாடி நீங்க நல்லாயிருக்கோனும் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள குறைகளின் வாழ்வு முன்னேறு
இது நிலவுமே நீங்க நல்லாயிருக்கோணும் நாடும் இந்த நாட்டில் உள்ள ஏழைகள் வாழ்வு முன்னேறு விளங்கிட வேண்டும் நீங்க நல்லாயிருக்கோணும்